இது அனைத்து மக்களுக்குமானது. ஏன்னா பக்ரீத் என்பது தியாக திருநாள். இது இறைவன் சோதிப்பது. எப்படி இவன் நம்மகிட்ட உண்மையா பக்தியா இருக்கானா அப்படிங்கிறது. ஏன்னா தன் ஒரே மகனான பிள்ளை பலி கொடு அப்படிங்கும்போது தயங்காம அவரும் அந்த கனவுல வந்ததை தன் மகன்கிட்ட சொல்லும் போது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பது போல அவரும் சரின்னு சொல்லிடுறான் அந்த பையனும். ஸோ அப்போ அம்மாவுக்கு கூட தெரியாம தன் குழந்தைய கூட்டிட்டு போய் மலை உச்சியில இருந்து கோடாரியால் வெட்டும்போது அங்கே ஆடு இருக்கு. ஸோ அப்போதான் அவருக்கே புரியுது நம்மளை இறைவன் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை 3 பங்காக பிரிப்பாங்க. ஒன்று சொந்தக்காரங்களுக்கு, ஏன்னா சொந்தம் விட்டு போகக்கூடாது. தனக்கு ஒரு பங்கு, உனக்கும் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு. ஏழை எளியவர்களுக்கு ஒரு பங்கு, ஏன்னா அவர்களுக்கும் தேவை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த பக்ரீத் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இங்கே எல்லாருக்குமே நம்ம இருக்கிறவங்க கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பண்டிகைகள்லாம் வருது. இதை எல்லா மனிதர்களும் கடைபிடிச்சு நல்ல முறை